எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கு அப்போ கங்கை அமரன் மற்றும் ராதிகா அவர்கள் சண்டையில் ஈடுபட்டாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. சிவகுமார் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இப்போ அவருடைய மகன் கார்த்திக் சூர்யா அவர்களுடைய தம்பி ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ராதிகா மற்றும் கங்கை அமரனை குறித்து பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல நடந்த விஷயங்களை பற்றியும் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. இது இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நம்முடைய கார்த்திக் அவர்கள் என்ன சொன்னார் ராதிகாவை பற்றியும் கங்கை அமரனை பற்றியும் பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு எல்லாமே பிரிந்து போயிட்டாரு. இப்படி இருக்கிறப்ப அவர் எதனால் இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு வருடத்திற்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்து போயிட்டாரு. அவருடைய ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய ஒட்டுமொத்த அன்பும் பாசமுமா இருந்தது அவருடைய மகன் தான். அவருடைய மகனை இழந்த உடனே அவரால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியல. கடந்த ஒரு வருட காலமாக தன்னுடைய மகனை பற்றி மட்டுமே நினைச்சு உடல் ரொம்பவே விட்டு போயிட்டாரு. மருத்துவமனையிலும் பார்த்தீங்கன்னா என்னதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவருடைய உடலை தேற்ற முடியல. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய உடம்புல எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒருவேளை இவருடைய மகன் மட்டும் இறக்காம இருந்து உயிரோடு இருந்திருந்தா, இவர் அதே மனபலத்தோடு இருந்திருந்தா இவருடைய உடல் பலத்துக்கு 100 வருடத்திற்கு மேலே வாழக்கூடியவர். அதனால் இவருடைய உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் மனக்கவலையினாலேயே இவருடைய உடல் நலம் மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய 84 வயதில் நம்ம எல்லார் விட்டையுமே பிரிந்துட்டார். ஈவன் பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் இப்போ சாகிறத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் என் கூட இப்போ என் மகன் உயிரோடு இல்லை, அவன் எனக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படிங்கிற வழி தான் மேலும் எனக்கு மனசை கஷ்டப்படுத்துதுன்னு கூட சொல்லியிருந்தார். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கு அப்போ பாரதி ராஜாவுடைய மனைவி வந்திருந்தாங்க. கங்கை அமரன் மற்றும் ராதிகா அவர்கள் பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல முழுக்க ஒரு குடும்பத்தினராக எடுத்து நடத்திட்டு இருக்கிறப்ப அவங்க மனைவி ஒரு கெஸ்ட் மாதிரி அங்கே வந்திருந்தாங்க. உடனடியாக கங்கை அமரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க, செத்துட்டானா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கங்கை அமரன் இன்னும் கோபமாக கத்த ஆரம்பித்த உடனே ராதிகா அவர்கள் குறுக்களை போந்து இந்த மாதிரி பேசுறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல அதிர்ச்சிகரமான உண்மை தற்போது வெளியே வந்திருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு இவ்வளவு பண்ண இந்த மனிதர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் கூட யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக இறந்து போயிருக்கிறாரு. அந்த கூட இருந்த 1-2 பேரும் இவர் உருவாக்கணவங்க, இவருடைய படத்தில் நடித்து பெரிய ஆளாக உருவாங்கினவங்க, அவங்க தான் அந்த நன்றியை மறக்காமல் அவர் கூடையே இருந்தாங்க. ஆனால் கூட இருந்த மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இது குறித்து பல பேர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் பண்ணது தப்பே கிடையாது. ஒரு நண்பனாக அவர் என்ன பேசணுமோ அதை தான் பேசியிருக்காரு. கடைசி காலத்தில் யார் துணையுமே இல்லாமல் சாப்பிட்றத விட ஒருத்தனுக்கு என்னங்க ஒரு கொடுமையான தண்டனை இருக்க முடியும் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிறப்ப கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல மனிதராக எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல மனிதர், ரொம்பவே சாஃப்டான மனிதர். ஆனால் அவர் கடைசி காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். கூட யாருமே இல்லாமல், மனைவி இல்லாமல், மகள்கள் இல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவருடைய மனைவியும் அவருடைய மகள்களும் கூட இருந்திருந்தால் அவர் 84 வயதில் இறந்திருக்க மாட்டார். இன்னும் ஒரு 5-10 வருடம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார். ஆனால் யாருமே இல்லாதனால அந்த துக்கத்திலேயே அவர் இறந்து போயிட்டார். அதனால் கங்கை அமரன் அவர்கள் இறுதி சடங்கில் கேள்வி கேட்டது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு நண்பனாக அவருடைய உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி என்னுடைய நண்பன் கஷ்டப்படும் போது ஜெயம்
ரவி கஷ்டப்படும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, அதே கஷ்டமும் கோவம் தான் கங்கை அமரன் அவர்களுக்கு வந்திருக்கும். அவரை நான் திட்டவே மாட்டேன், அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பாரதி ராஜா அவர்களுடைய மகன் இறந்து போன பிறகு யாருமே கூட இல்லாமல், மனைவி கூட இல்லாமல், மகள்கள் கூட இல்லாமல் இறந்த பாரதி ராஜாவுடைய நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கங்கை அமரன் பண்ண சரியா? கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.